அதனால் உங்களுக்கு தனைமயக்கி மூலிகை கொடுத்து அழைத்து வந்தேன். அது என்ன மூலிகை? நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றார் கபிலர். அது உங்களின் நினைவை மயக்கும். அதனால் நீங்கள் வலியை மறப்பீர்கள். பாம்புகள் வந்து நக்கியதால் அவற்றின் நாக்குகள் இரு கூடாகிவிட்டன என சொன்னது வரை நினைவிருக்கிறது. அதன் பிறகு என்ன நடந்தது? முருகனும் வள்ளியும் என்ன ஆனார்கள்? மொத்த கதையும் என்னால் திருப்பி சொல்ல முடியாது. பழசாற்றை குடித்தவர்கள் மயக்கம் தெளிய பல நாட்கள் ஆனதாம். அதிகம் குடித்தவன் எவ்விதான். எத்தனை நாட்கள் என்று தெரியவில்லை. மயக்கம் கலைத்து மரத்தடிக்கு போனானாம். வேங்கை மரத்தில் கட்டப்பட்டிருந்த சந்தன கட்டைகள் தழைத்து காற்றில் ஆடிக்கொண்டிருந்திருக்கின்றன. நீண்ட நாட்களுக்கு பிறகு காட்டுக்குள் சந்தன வேங்கை மரங்கள் புதிதாக தழைத்திருப்பதாக சொன்னார்கள். அதன் பக்கத்திலேயே சிலா கொடியும் படர்ந்திருந்தது. எங்கு சந்தன வேங்கை மரம் இருக்கிறதோ அங்கு முருகனும் வள்ளியும் இருப்பதாக எங்கள் நம்பிக்கை. அதன் பிறகு இந்த பெருங்காட்டில் காதலின் அடையாளமாக சந்தன வேங்கை மரம் மாறியது. முருகனுக்கு பிறகு குலத்தலைவனானான் எவ்வி. கொடிக்குளமும் வேடர்குலமும் ஒன்றாக இணைந்தன. அதன் பிறகு அவனது வம்சாவழிகள் தலைமை தாங்க வேளிர் குலம் தழைத்தது. அந்த வம்சத்தின் 42வது வாரிசுதான் வேல்பாரி. இதுதான் வேல்முருகனில் தொடங்கி வேல்பாரி வரையிலான கதை. தனைமயக்கி மூலிகை இலைகளில் மட்டுமல்ல, கதைகளிலும் இருக்கிறது. பாரி வருவான்.